ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழரசன். நீங்கள் பார்க்குறது கோவை ட்ரேடர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் தினமும் ட்ரேடிங் செய்கிறதுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் நியூஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், எஃப்ஐஐஸ், பல்க் இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோடைய கார்பரேட் ஆக்ஷன்ஸ், குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், பிரேக் அவுட்ஸ், ப்ரைஸ் ஆக்ஷன், ட்ரேடிங் மெத்தட்ஸ் இதை பற்றி தான் ஷேர் பண்ணுறோம். அண்ட் கூடவே நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ் அண்ட் டவுட்ஸ்க்கு ஆன்சர் பண்ணுறோம். இன்று மே 24, 2024 மார்க்கெட்டில் நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள், ஸ்டாக் அப்டேட்ஸ், நியூஸ் அண்ட் பல்க் டீல்ஸை பற்றி பார்ப்போம். வோடஃபோன் ஐடியா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய நற்செய்திங்க. யூனியன் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லாந்து வோடஃபோன் ஐடியாவுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்தில் ஸ்டாக்குக்கு கிடைச்ச பை ரேட்டிங் இதுவாக பார்க்கப்படுது. இந்த நியூஸ் வெளியான நிலையில் ஸ்டாக் மார்க்கெட்டில் வோடஃபோன் ஐடியா ஷேர்ஸ் 11% விலை உயர்ந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இனி அடுத்து வர 12 மாதத்துக்குள்ளே ஸ்டாக் ஒரு 30%லேருந்து 70% ரிட்டர்ன்ஸ் தர வாய்ப்பு இருக்கிறதாகவும் யூபிஎஸ் சொல்லியிருக்காங்க. சியோவியோட் லிமிடெட் ஜூட் ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியான இது கடந்த 4 வருஷத்தில் 3வது முறையாக பைபேக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பைபேக் மூலமாக இந்த கம்பெனி எக்ஸிஸ்டிங் ஷேர்ஸான 1,75,000 ஷேர்ஸை பைபேக் பண்ண போகிறாங்க. அதுவும் 16% ப்ரீமியமில். பைபேக்குக்கான ரெக்கார்டு டேட்டா ஜூன் 14, 2024 அறிவிச்சிருக்காங்க. அசோக் லேலேண்ட் இன்றைக்கி Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருக்காங்க. இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்போது 3% லாபத்தில் இருந்த இந்த கம்பெனியோடைய ஷேர்ஸ் மார்க்கெட் முடிவில் 0.8% லாஸில் முடிஞ்சிருக்கு. இதுக்கான காரணம் அசோக் லேலேண்ட் என்ன தான் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருந்தாலும் மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷனை பீட் பண்ணாதனால இந்த ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. கடந்த நெட் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 20% உயர்ந்து கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 900 கோடியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் 11% இருந்து 14% உயர்ந்திருக்கு. அதே நிலையில் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் க்ரோத் 90% இருந்திருக்கு. ஹிண்டால்கோ லிமிடெட் இன்றைக்கி Q4 ரிசல்ட்ஸை அறிவிச்சிருந்தாங்க. இந்த Q4 ரிசல்ட்ஸு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட்டாக தான் இருந்திருக்கு. இதுக்கான காரணம் கடந்த Jan to Marchல நடந்த பிஸ்னஸ் மூலமாக இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் 3 மடங்கு உயர்ந்து சுமார் 8,174 கோடி ரூபாயாக நெட் ப்ராஃபிட்டை பதிவு பண்ணியிருக்காங்க. ஹிண்டால்கோ போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் 350% டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிகேஷன் ஃபெசிலிட்டி கம்பெனியான HBTயை அக்வயர் பண்ண போகிறதாகவும் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து சுவிட்சர்லாந்து லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. சுவிட்சர்லாந்து Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. 30% ரெவன்யூ க்ரோத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த கம்பெனி. இதோடைய நெட் ப்ராஃபிட் 1,694 கோடியிலிருந்து 2,196 கோடியாக உயர்ந்திருக்குங்க. சுவிட்சர்லாந்துடைய ஆர்டர் புக் போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது 78% அதிகரிச்சிருக்கிறதாகவும் இப்போது கைவசம் 882 மெகாவாட் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறதுக்கான ஆர்டர் இருக்கிறதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனியான மணப்புரம் லிமிடெட் அவங்களுடைய Q4 ரிசல்ட்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இதில் 35.7% நெட் ப்ராஃபிட் க்ரோத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோடைய கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 563.5 கோடியாக இருந்திருக்கு. இதுவே லாஸ்ட் குவார்ட்டரில் 415 கோடியாக இருந்த நிலையில் ஒரு நல்ல உயர்வை கண்டிருக்கு மணப்புரம் ஃபினான்ஸ். இந்த மாதிரி கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனிக்கு நெட் ப்ராஃபிட் மட்டும் இல்லாமல் நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்னு ஒன்று கணக்கிடுவாங்க. அதாவது வருஷம் அந்த வட்டி வருமானம் எவ்வளோ உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது போன வருஷத்துக்கு இந்த வருஷம் 32% உயர்ந்திருக்கு. வட்டி செலுத்துவர்களின் எண்ணிக்கை அதிகமாகி சுமார் 1,494 கோடி ரூபாய் வட்டி வருமானமாக இருந்திருக்கு. இந்த கம்பெனி ரூபாய் 1 டிவிடெண்ட்டாக அறிவிச்சிருக்காங்க. ரெக்கார்டு டேட் ஜூன் 5, 2024. சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி 50 அப்டேட்டுங்க இது. அதாவது அதானி போர்ட்ஸ் விப்ரோவை சென்செக்ஸில் ரீப்ளேஸ் பண்ண போது டாடா குரூப்போடைய ட்ரெண்ட் லிமிடெட் நிஃப்டி 50ல் டிவிஸ் லேவை ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ இந்த சென்செக்ஸ் அண்டு நிஃப்டி 50, பேங்க் எக்ஸ் இது போன்ற இண்டிக்ஸஸை ஆக்டிவாக ட்ரேட் ஆகக்கூடிய பங்கு, அதே சமயம் மிகப்பெரிய நிறுவனத்துடைய பங்கு இதை வச்சு தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த வகையில் வச்சு பார்க்கும்போது விப்ரோ கொஞ்ச நாளாக நல்லாவே ட்ரேட் ஆகலை, ஆக்டிவாக இல்லை. அதே சமயம் டிவிஸ் லாபம் அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் அதானி போர்ட்ஸ் அண்ட் ட்ரெண்ட் ரீப்ளேஸாக வரப்போகுது. RVNL தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. RVNLக்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டர் கிடச்சிருக்கு. நாகூர் மெட்ரோவை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட். இதில் 6 ஜங்ஷன்ஸில்
கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இவங்க பண்ண போகிறாங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டர். ஸோ அதனால் இந்த கம்பெனி கொஞ்சம் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு வரும். நெக்ஸ்ட்டு ஒரு பல்க் ஆர்டர் அண்ட் பல்க் டீல் சம்மந்தப்பட்ட ஒரு நியூஸுங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அண்டு ரெக்டிஃபயர்ஸ் லிமிடெட் அவங்களுக்கு வந்து 2 பல்க் ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று அதானி குரூப் கிட்டேருந்து, இன்னொன்று ஏஎல் அன்வர் இன்டர்நேஷ்னல் கிட்டேருந்து. இந்த ஆர்டர் மதிப்பு சுமார் 359 கோடியாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு கோஃபோர்ஸ், இதில் ஒரு பல்க் ஆர்டர் வந்து நடந்திருக்கு. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸான நியூ வேர்ல்டு ஃபண்ட் இன்க் கம்பெனி சுமார் 3,22,554 ஈக்விட்டி ஷேர்ஸை 5,073 ரூபாய்க்கு பல்காக பை பண்ணியிருக்காங்க. இந்த ஒட்டுமொத்த ஆர்டர் மதிப்பு 163.65 கோடியாக இருக்குது. ஸோ ஒரு ஐடி கம்பெனி ஷேர்ஸை வாங்கியிருக்காங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ மேனேஜர் சும்மா வாங்கியிருக்க மாட்டாங்க. ஸோ இதில் ஒரு கவனத்தை வைங்க. மேபி ஃபண்டமெண்டலாக ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் கிடச்சிருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பை பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் பாருங்கள், உங்களுக்கு பாசிட்டிவான ரேஞ்ச் கிடச்சா பை பண்ணிடுங்க. அடுத்து ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ஆன மியோ 6 ஸ்டார், ராக் ஸ்டார் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட், மியோ ஸ்டார், ஆப்பிஸ் க்ரோத் 6. ஸோ இவங்க கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோடைய பங்குகளை விற்றுருக்காங்க. சுமார் 4,13,00,000 ஷேர்ஸை ஓப்பன் மார்க்கெட்டில் சேல் பண்ணியிருக்காங்க ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ். இவங்க விற்ற பங்குகளில் சுமார் 2.5 கோடி பங்குகளில் இந்தியாவோடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வாங்கியிருக்காங்க. முக்கியமாக ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்ட், ஐசிஐசிஐ ப்ரொடென்ஷியல் ஃபண்ட், மாஸ்டர் ஃபண்ட், இந்த 3 பேரும் தான் சேர்ந்து இந்த ஸ்டாக்ஸை பை பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் செல் பண்ணது 7.7% டோட்டல் ஸ்டாக். அதில் டிஐஸ் பை பண்ணது 4.4% அளவிலான ஸ்டாக்ஸை வாங்கியிருக்காங்க. நான் சொன்னது ஒட்டுமொத்த கம்பெனியோடைய ஷேர்ஸில். ஓகே, இந்த வீடியோவில் வந்த நியூஸஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக்கில் டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.